نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه عز وجل في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم فمن أخذه أخذ بحظ وافر صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த உயர்ந்த மஜ்லிஸிலே பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழாவினுடைய தலைவர், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், மரியாதைக்குரிய இந்த மதரசாவினுடைய நிர்வாகிகள், இன்னமும் மேடையில் வீற்றிருக்கிற சிறப்பு அழைப்பாளர்கள், சிறப்பு பேச்சாளர்கள், இலங்கையினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள், சமுதாய பிரமுகர்கள், பட்டம் பெறக்கூடிய மௌலவிகள், அவர்களின் பெற்றோர், உறவினர்கள், வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தோ. அல்லாஹுவின் பேரருளால் அரபு கல்லூரியிலே 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் ஓதி முடித்து பட்டம் பெறக்கூடிய மௌலவிகளுக்கு சனது என்கிற சமுதாய அர்ப்பணிப்பு சான்றிதழ் அவர்களுக்கு வழங்கப்பட்டு முஸ்லிம் உம்மத்திற்கு அவர்களை அர்ப்பணிக்கிற ஒரு நிகழ்ச்சிதான் பட்டமளிப்பு விழா என்பது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளுக்கும் அரபு கல்லூரிகளுக்கும் இடையில வேறுபாடு உண்டு, நிறைய வேறுபாடு உண்டு. எல்லா கல்லூரிகளையும் விட ஒழுக்க விழுமியங்களை சார்ந்து மாணவர்களை உருவாக்குவது அரபு கல்லூரிகள். நான் குறை சொல்லுவதாக நினைக்க வேண்டாம். உலகத்தில் பல்வேறு கல்லூரிகளில் படிப்பு போதிக்கப்படுகிறது. அவர்கள் சார்ந்த நூட்கள், அந்த துறை சார்ந்த தகவல்கள் எல்லாம் போதிக்கப்படுகிறது, தேர்வுகளுக்கு தயார் செய்யப்படுகிறது. ஆனால் கல்லூரி மாணவர்களுடைய ஒழுக்கம், அவர்களின் நன்னடத்தை, அவர்களின் பண்பாடு, அவர்களின் கலாச்சாரம், இது குறித்தெல்லாம் கல்லூரிகள் கவனம் செலுத்தவில்லை என்பதில் ஓரளவு நாம் எல்லாம் ஒத்துக்கொள்கிறோம். நீ 100க்கு 100 மார்க் வாங்கணும், எங்கள் ஸ்கூல் அல்லது எங்கள் காலேஜ் சென்டம்%, நாங்கள் 100க்கு 100 பாஸ், எங்கள் கல்லூரி ஆல் பாஸ், இப்படிங்கிற இலக்கு மட்டும்தான் அவர்களின் நோக்கமே தவிர பையன் எப்படி இருக்கிறான், அவன் ட்ரெஸ் கோடு எப்படி இருக்கிறது, அவன் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கிறது, அவன் தலை முடி கரெக்டாக வெட்டியிருக்கானா, அவன் கைகால் நகங்கள் எல்லாம் சரியாக வெட்டியிருக்கானா,
அவனுடைய போக்கு எப்படி இருக்கிறது, இதிலெல்லாம் கவனம் செலுத்தக்கூடிய அளவுக்கு கல்லூரிகளுக்கு நேரம் இல்லை, அல்லது அவர்கள் விரும்பவில்லை. முழுக்க முழுக்க ஒழுக்க மாண்புகளை கருத்திலே கொள்ளுவது அரபிக் கல்லூரி மட்டும்தான். நான் பெருமையோடு சொல்லுகிறோம், பிற கல்லூரிகளை குறை சொல்லுவதற்காக சொல்லவில்லை, அரபிக் கல்லூரிகளின் நிறைவை சொல்லுவதற்காக சொல்லுகிறேன். இங்கே பாடத்தை விட ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம். அவன் கொஞ்சம் கூட ஆடை அந்த யூனிஃபார்ம்ல இருந்து மாற முடியாது. அவனுடைய லைஃப் ஸ்டைல், அவனுடைய ஹேர் ஸ்டைல், அவனுடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் கவனிக்கப்படும். ஒழுக்கத்தை விட ஒழுக்கத்தை முக்கியத்துவமாக கருதக்கூடிய அநேகமாய் வேறு கலாசாலைகள் அகில உலகத்தில் அரபிக் கல்லூரிகளை தவிர வேறொன்றும் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும், இல்ம் என்பது அதபோடு சேர்ந்தால்தான். இல்ம் என்பது ஒழுக்கத்தோடு சேர வேண்டும். ஒழுக்கம் இல்லாததற்கு பெயர் இல்ம் அல்ல. அவன் எவ்வளவு வேண்டுமானாலும் படிக்கட்டும், பெயருக்கு பின்னாலே அந்த படிப்பு இந்த படிப்பு, பிஏ எம்ஏ எம்டெக் பிடெக் பிஹெச்டி என்ன வேணாலும் போட்டுக்கொள்ளட்டும், ஒழுக்கம் இல்லாதவனுக்கு படிப்பு இல்லை. இல்ம் என்று சொன்னால் ஒழுக்கத்தோடு தான் இருக்கணும். பொதுவாகவே பப்ளிக் என்ன எதிர்பார்க்குது தெரியுமா? பப்ளிக், மனித சமூகம், இவன் படித்தவனா, அவன் கொஞ்சம் நல்லா இருப்பான், பண்பாடோடு இருப்பான் அப்படின்னு எதிர்பார்க்குது. அப்படி இல்லைன்னா, ஒரு சின்ன ஒரு சாம்பிள் சொல்கிறேனே, ஒரு உதாரணம். ஒரு சின்ன தெருவு, இந்த மாதிரி வெளியில் இருக்கிற ஒரு சின்ன சந்து, அதில் வண்டி ஓட்டிட்டு போகிறீங்க டூ வீலரில். யாராவது ஒரு பப்ளிக், ஒரு அப்பாவி, அவர் மேலே லேசா அப்படி ஒரு இடி இடிக்கிறீங்க. அவர் டப்புன்னு திரும்பி பார்த்துட்டு என்ன கேட்பார் தெரியுமா? பார்த்தா படித்தவன் மாதிரி இருக்கிற, இப்படி வந்து மோதுறேன்பார். நீங்கள் உடனே இதெல்லாம் என் சிலபஸில் வரலன்னு சொல்ல முடியாது. இது என்னுடைய இது அவுட் ஆஃப் சிலபஸ். சைக்கிள் ஓட்டுறதெல்லாமா, ஸ்கூட்ரு டூ வீலர் ஓட்டுறதெல்லாமா சொல்லி கொடுக்குறாங்க. நான் படித்தது பாட்டனி, பயாலஜி, ஜுவாலஜி, நான் அதுதானே படித்தேன்னு நீங்கள் சொல்ல முடியாது. படித்தவன் பப்ளிக்கில் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு சமூகத்தில் இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு ஒழுக்கத்துடன் கூடிய கல்வி என்பது அரபிக் கல்லூரிகளில் மாத்திரம்தான். வெறுமனே தகவல் தெரிவதற்கு பெயர் அல்ல இல்மு. எனக்கு இவ்வளவு தெரியும், நான் 40 புக்கு முடிச்சிட்டேன், நான் 100 புக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நான் அத்தனை கிதாபு வாசிச்சு முடிச்சிட்டேன். இல்லை, ஒழுக்கமும் கல்வியும் சேருகிற இடத்திற்கு பெயர் இல்ம். ஒழுக்கம் இல்லாததற்கு பெயர் இல்ம் அல்ல, வெறும் தகவல் அல்ல. தி பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன், கல்வியினுடைய நோக்கம் என்பது வெறுமனே இஸ் நாட் இன்ஃபர்மேஷன், தகவல் அல்ல. எனக்கு இவ்வளவு தெரியும், எனக்கு எல்லாம் தான் தெரியும். ஆடு மாடு கூட தெரியும். ஆடு மாடு நாய் நரி எல்லாத்துக்கும் நாலேஜ் இருக்கு. நம்ம நினைச்சுக்கிறோம் அவங்களுக்கெல்லாம் நாலேஜ் இல்லை, நல்ல நாலேஜ் இருக்கு. ஆமாம், ஒரு குச்சி வச்சுக்கிட்டு கூப்பிட்டு பாருங்களேன், ஆடையோ நாயவோ வரவே வராது. குச்சியை கீழே போட்டு கூப்பிடுங்க, வரும். நம்மளை விட ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். நாம் ஒரு கர்ச்சீஃபு துணி கீழே விழுந்து எடுக்கிறதுக்காக குனிஞ்சாலும் நாய் ஓடிடும், ஏன்னா இவன் கல் எடுக்கிறான்னு. எல்லாத்துக்கும் அறிவு உண்டு. சொல்ல போனால் நம்மை விட அட்வான்ஸாக இருக்கிறார்கள் சில விஷயத்துல. நாம தான் சொல்லிக்கிறோம், நாங்கள் எல்லாம் அஷ்ரஃபுல் மஹ்லூகாத், படைப்பினங்களில் ஆக சிறந்த படைப்பு. ஆனா நமக்கு இல்லாத புத்தி எல்லாம் சமயத்துல அதுக்கு இருக்கு, அதுக்கு நல்ல அறிவாற்றல் எல்லாம் இருக்கு. ஒரு ஸ்மெல், பூனை ஆடு மாடு எல்லாம் ஒரு ஸ்மெல் பண்ணும், நமக்கு இது ஒத்து வரும் சாப்பிடலாம், இது ஒத்து வராது நம்ம சாப்பிடக்கூடாது. ஒரு ஸ்மெல்லில் முடிவு பண்ணிடும். நீங்கள் ஒரு 1/2 கிலோ இறைச்சியை கொண்டு வச்சு ஆட்டுட்டையோ மாட்டுட்டையோ அடித்து சாப்பிட சொல்லுங்க, சாப்பிட்ருமான்னு பார்த்துருவோம். என்ன அடித்தாலும் சாப்பிடாது. காரணம் அதுக்கு தெரியும் இது நமக்கு ஒத்து வராது. அல்லது சிங்கமோ புலியோ கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு புல்லு கட்டு, ஆடு மாடுக்கு போடுற புல்லு கட்டை போட்டு அடின்னு அடிங்க சாப்பிட சொல்லி, அது நான்வெஜ். அது இந்த புல்லெல்லாம் அடித்தாலும் சாப்பிடாது. புலி பசித்தாலும், ஒரு பழமொழி இருக்குல்லங்க, புலி பசித்தாலும் புல்லை தின்னது. என்ன அடித்தாலும் சாப்பிடாது. நமக்கு எது ஆகுமோ அதை தின்னும்.
நமக்கு எது ஆகாதோ அதை தின்னாது. இந்த நாலேஜ் நம்மளை விட அட்வான்ஸா இருக்கு. ஒரு 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 எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, சுகர் பேஷண்ட்டுக்கு முன்னாடி ஸ்வீட்டை வைங்களேன், பிஸ்மில்லான்னு இவர் தான் ஃபர்ஸ்ட் எடுப்பார். சபையில் இருக்கக்கூடிய சுகர் பேஷண்ட் அல்லாதவங்களை விட இவர் தான் ஃபர்ஸ்ட் எடுத்து பிஸ்மில்லாம்பார். நான் ஹாஜியார் உங்களுக்கு சுகர் இருக்க, ஒரு அரை மாத்திரை கூட்டி போட்டுக்கலாம், டேப்லெட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு ஸ்மெல்லில் இது நமக்கு ஒத்து வராதுன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் சாப்பிடாது, கடைசி வரைக்கும் சாப்பிடாது. முதல்ல இந்த ஸ்மெல்லிலேயே புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் நம்மள்கிட்ட இருக்கா? நம்மளும் எதையோ எடுத்து இப்படி இப்படின்னு மோந்து பார்க்குறோம், ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சரி பிஸ்மில்லான்னு சாப்பிட்டு பார்க்கலான்னு சாப்பிட்டு பார்த்து 3 நாள் பேதியானதுக்கு அப்புறம்தான் நமக்கு புரியுது இது ஆகாது. நம்மளை விட அவர்களுக்கு புரிகிறதே. எனவே வெறுமனே தகவல் என்பது, அறிவாற்றல் என்பது, நிறைய நாலேஜ் நான் தெரிஞ்சு வச்சிருக்கேங்கிறதுக்கு பேரு இல்ம அல்ல. அப்படியானால் விலங்குக்கும் இல்மு இருக்கிறதுன்னு வந்துடும். அப்ப விலங்குக்கு இல்மு இல்லை, இவர்களுக்கு இல்மு இருக்கிறது. ஒரே ஒரு வேறுபாடு தான், அல் இல்மு மஅல் அதப், மல்லா இல்ம லஹு மல்லா அதப லஹு வலா இல்ம லா இல்ம லஹுன்னு சொல்றோம்ல. கல்வி என்பது ஒழுக்கத்தோடு சார்ந்தது. ஒழுக்கம் இல்லை என்றால் அது கல்வியாகவே எடுத்துக்கொள்ளப்படாது. நிறைய மிருகங்களுக்கு இருக்கிற அறிவாற்றல் நமக்கு இல்லைங்க. உலகத்தில் பிரபலமான இந்தியாவினுடைய, நார்த் இந்தியாவினுடைய புகழ்பெற்ற ஆலிம் காரி தயீப் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. காரி தயீப் சாப் அவங்க குத்துபாத்தில் அவங்க எழுதியிருக்கிறாங்க. இங்கே நிறைய பேர் தேவபந்தில், சஹாரன்பூரில் ஓதனவங்கெல்லாம் இருக்கிறாங்க. காரி தயீப் சாப் எழுதுறாங்க, ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு உண்மை கதை எழுதுறாங்க. என்ன உண்மை கதை தெரியுமா? இந்த குரங்கு ஒரு ஊரில் நிறைய சேட்டை பண்ணுது, நிறைய குறும்பு சேட்டை. குரங்குன்னாவே குறும்பு இருக்கும். அது மேலே மலை, உங்கள் ஊர் மாதிரி தான், மலையகம் மாதிரி. எங்கேயோ மலையில் குரங்கெல்லாம் இருக்குது. காலையில் 10 மணிக்கு எல்லாம் ஊருக்குள்ளே அப்படியே வந்து இறங்குது. எல்லாம் ஒரே சேட்டை செய்யுது. துணியை பிடிச்சி இழுக்கவும், அதை பிடிச்சி செய்யவும், குழந்தைய கடிக்கவும், நிறைய எக்கச்சக்கமான குறும்பு சேட்டைகள். பார்த்துட்டு ஊருக்காரங்கெல்லாம் ஒரு மஷூரா பண்ணாங்க, இந்த குரங்கு எல்லாம் ஒழிக்கணும், டெய்லியும் ஊரில் வந்து பிரச்சனையாக இருக்குது, என்ன பண்ணலான்னு மஷூரா பண்ணான். கடைசியில் மஷூராவில் என்ன முடிவாச்சுன்னா, விஷத்தை கலந்து ரொட்டி சுட்டு வச்சுருவோம், ரொட்டி ரெடி பண்ணி வச்சுருவோம். எதெல்லாம் சாப்பிடுதோ அத்தனையும் மூத்தா போயிடும், குரங்கு பூரா, நம்ம நிம்மதி ஆயிடலாம். சரின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொட்டி சுட்டு வச்சுருக்கான். நான் சொல்கிறது எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் நடந்ததில்லை. காரி தயீப் சாப் சொல்கிறாங்க, ஒரு கிராமத்தினுடைய உண்மை கதை. அப்போது ரொட்டி சுட்டு வச்சுட்டானுங்க, அங்கே 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 எல்லா பக்கம் ரொட்டி. குரங்கு வந்தவுடனே சாப்பிட்றதுக்கு தோதுவா காலையில். அது மேலேருந்து அப்படியே இறங்குச்சு ஒரு ஜமாத்தா. ஆமாம், காலையில் இறங்கின உடனே இந்த தலைமை குரங்கு ஒன்று இருக்குது, நம்ம தான் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கோம். அவங்கெல்லாம் கரெக்டாக ஒரு லீடர், ஒரு கட்டுப்பாடு, ஒரு அமீர் சாப், ஒரு ஜமாத், எல்லாம் கரெக்டாக இருக்குது. அந்த தலைமை குரங்கு பார்த்துச்சு, எங்கே பார்த்தாலும் ரொட்டி, எல்லா பக்கம் ரொட்டி, சம்திங் ராங், என்னமோ நடக்குது. கேட்டால் கூட தரமாட்டானுங்க. அடா இன்னைக்கு சுட்டி எல்லா பக்கம் வச்சுருக்கானுங்க, திரும்பின இடமெல்லாம் என்னமோ இருக்குது. அது என்னன்னு புரியல, ஆனால் என்னமோ இருக்குது. இத்தனை பேர் கேட்காமையே தர்றேன்னா சொல்லிருச்சு, யாரும் சாப்பிடாத, யாரும் சாப்பிடாத நான் சொல்கிற வரையும் அப்படின்ட்டு. அது எடுத்து ஒரு ஸ்மெல் பண்ணிச்சு, பண்ணிட்டு வேலையை பார்த்துருக்கானுங்கன்னு கண்டுபிடிச்சிருச்சு. நாம் மோந்து பார்த்தா தெரியாது, அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஞானம். நம்ம சொல்கிறோமே பெரிய அஷ்ரஃபுல் மக்லூகாத்துன்னு, அவங்களுக்கும் சில ஞானம் இருக்குது. ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு விஷம் இருக்குன்னு வச்சிருச்சு. இது வந்து என்ன ஆச்சுன்னா, சாப்பிடாம எல்லாம் விடலை, சொல்லிச்சு, எல்லாம் என் பின்னாடி வாண்டுச்சு. நேராக விறுவிறுன்னு மலையில் போய் நிறைய மரங்களுக்கு இடையில பர்டிகுலராக ஒரு மரம், அந்த மரத்தில் ஒவ்வொரு இலையை பிடுங்கி எல்லா குரங்கும் சாப்பிட்டுருச்சு. சாப்பிட்டு வந்து ரொட்டியும் சாப்பிட்டுருச்சு. விஷத்தை சாப்பிட்டால் விஷம் ஏறாமல் இருப்பதற்கு ரப்பு இலைகள் படைத்திருக்கிறான். அந்த மரம் குரங்குக்கு தெரியும், நமக்கு தெரியல, விலங்கினங்களுக்கு தெரியும். அதையும் சாப்பிட்டு இதையும் சாப்பிட்டுருச்சு. வந்து எல்லாம் பிஸ்மில்லான்னு கிளீனாக. இங்கே உள்ளவெல்லாம் ஒரே சந்தோஷம், முடிச்சது இன்னைக்கு எல்லாமே மவுத்துன்னு. ஒரு குரங்கு மவுத்தால, ஊரில் 2-3 ஆச்சியார் தான் மவுத்தானாரு, யாரும் எந்த குரங்கு மவுத்தாகலை.
அன்பானவர்களை, நான் சொல்ல வருவது வெறுமனே தகவல் தெரிகிறது நாலேஜுக்கு மட்டும் பேர் இல்ம அல்ல. தமிழில் 2 வார்த்தை இருக்கு தெரியுமா? கல்வின்னு ஒன்று, படிப்புன்னு ஒன்று. கல்லூரிகள் தருவதற்கு பெயர் படிப்பு. காரணம், சில நேரம் ஒழுக்கத்தோடு இருக்கும், சில நேரம் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கும். கல்வி என்பது ஒழுக்கத்தோடு சேர்ந்தால் மட்டும்தான் கல்வி. அந்த ஒழுக்கத்தை சேர்த்து போதிப்பது உலகத்தில் அரபு கல்லூரி மாத்திரம்தான். இங்க மாணவர்கள்ல 40 மார்க்கு 100க்கு வாங்குற மாணவர் இருப்பார். ஆனா ஒழுக்கத்தில் அவர் 99ல தான் இருப்பார். பாடம் சப்ஜெக்ட் வைஸ் உள்ள மார்க்ஸ் அது முன்ன பின்ன இருக்கலாம். ஒழுக்கத்தோடு சேர்ந்து உருவாக்குவது இதுதான் காரணம். ரசூலுடைய இல்மு என்பது அந்த வரிசையில வந்தது. அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபி, அல்லமனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅலீமி. என் ரப்பு எனக்கு ஒழுக்கம் கற்பித்தான். ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஹஸரத் சொன்னாங்க இல்லையா, வரசத்துல் அம்பியான்னு சொல்லி, நபிமார்களின் வாரிசுகள். நபிமார்களின் வாரிசுகள் வெறும் துறை சார்ந்த படிப்பு படிப்பவர்களுக்கு பெயர் அல்ல. நபிமார்களின் வாரிசுகள் என்பவர்களுக்கு நபிமார்களிடமிருந்த அதபு வழி வழியாக வரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அத்தபனி ரப்பி, என் ரப்பு எனக்கு ஒழுக்கம் சொல்லி கொடுத்தான். ஃபஅஹ்ஸன தஅதீபி, அழகிய ஒழுக்கத்தை கற்பித்தான். ஃபர்ஸ்ட் ஒழுக்கம் முடிஞ்சது. 2வது வரியில தான் சொல்றாங்க, அல்லமனி ரப்பி, அல்லாஹ் எனக்கு கல்வி கற்றுக் கொடுத்தான். ஃபஅஹ்ஸன தஅலீமி, எனக்கு அந்த கல்வியை இறைவன் அழகாக கொடுத்தான். ஒழுக்கத்தை கொண்டு வருவதுதான் அரபிக் கல்லூரிகளினுடைய முதல் கடமை. அதனால் தான் கல்லூரிகளில் நீங்கள் ஃபிக்ஹ், ஹதீஸ், தப்சீர் என்றெல்லாம் துறை படிப்புகளை காண ஒழுக்கத்தை, ஆன்மீகத்தை, பண்பாட்டை சொல்லித்தரக்கூடிய தஸவ்வுஃப் கிதாபுகள் எல்லா கல்லூரியிலும் இருக்கு. எல்லா கல்லூரியிலும் வச்சிருக்கு. இஹ்யா உலூமுத்தீன் எல்லா மதரசாக்கள்லையும் இருக்கு. இஹ்யா உலூமுத்தீனுடைய இமாம் கஸாலியினுடைய உயிர் பெற்ற அந்த உயிரோட்டம் உள்ள கிதாப், 1 பாடம் 2 பாடமாவது ஏதாவது ஒரு கிதாப், ஒரு பாபாவது படிச்சு கொடுத்துருவாங்க. காரணம், ஒழுக்கம் என்பது இது போன்ற கிதாபுகளின் வழியாகத்தான் வரும் என்கிற காரணத்தால். அந்த அடிப்படையில் எஹ்யாவெல்லாம் ஒரு நேரத்தில் இப்போதான் நாம கொஞ்சம் ஓதுறோம். முடிக்கிறாங்களோ இங்கே உள்ள இலங்கை கல்லூரிகளில்? முடிக்கிறது இல்லை, கொஞ்சம் ஓதுறோம். நம்மளாம் அப்படி தான் ஓதுறோம், கொஞ்சம் தான் ஓதுறோம். ஒரு நேரத்தில் ஃபுல்லாக ஓதுவாங்க. பக்தாதை பொறுத்தவரை ஞானமா மேதைகள் இஹ்யா உலூமுத்தீன் கஸாலியுடைய இமாம் ஃபுல்லாக முடிச்சாதான் ஆலிமே. ஒரு நேரத்தில் இப்படி கூட ஒரு சொல் வழக்கு இருந்தது, மல்லம் யக்ரஇல் இஹ்யா ஃபலைஸ மினல் அஹ்யா. ஒருத்தன் இஹ்யா ஓதலைன்னா அவன் மையத்து, அவன் இஹ்யா இல்லைன்னா அவன் அஹ்யாவே இல்லை, அவன் மையத்தா போனவன். அட்டை டு அட்டை இஹ்யா உலூமுத்தீன் முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் சனது கிடைக்கும். காரணம் என்னன்னா, நாம் வெறுமனே தப்சீர் ஹதீஸை ஓதுபவர்கள் அல்ல, நாம் வெறுமனே ஃபிக்ஹ் நஹ்வை ஓதுபவர்கள் அல்ல. அதை தாண்டிய ஒழுக்க விழுமியங்களை சொல்லித் தருவதுதான் இது.